நடிகர் சங்க கட்டிட பணிக்காக இப்ப பிரபலமான நடிகர் ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. யார் அவர் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். நடிகர் தனுஷ் அடுத்தடுத்து முன்னணி இயக்குனரோட இணைஞ்சு பல ஹிட்டான படங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் நடிப்புல வெளிவந்தது ரீசெண்டா திருச்சிற்றம்பலம், வாந்தியா இருக்கட்டும், கேப்டன் மில்லரா இருக்கட்டும், இந்த படம் எல்லாம் பயங்கரமான ஹிட் அடிச்சு இன்னைக்கு அவரை சக்சஸ்ஃபுல்லான ஒரு பீக் தான் கொண்டு போயிருக்கு. இதற்கிடையே தனுஷ் இயக்கத்துல நீண்ட காலங்களுக்கு பிறகு உருவாகிட்டு இருக்க ஒரு படம்னா ராயன் படம் தான். ஜூன் 13 கண்டிப்பா இது ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அப்டேட்டும் வந்துருச்சு. இந்த நிலையில நடிகர் சங்கத்தோட புதிய கட்டிட பணிகளை இன்னும் முழுமையா கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 கோடி தேவையாமா. இதற்காக சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து நிதி திரட்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. வங்கி கடன் வாங்க போறதா சில தகவலும் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில தமிழ் சினிமாவில கமலஹாசன் ஒரு பக்கம், விஜயா இருக்கட்டும், இல்ல பல நடிகர்களா இருக்கட்டும், முக ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சங்க கட்டிட பணிகளுக்காக நிதி வழங்கியிருந்தாங்க. தலா 1 கோடி கிட்ட. இப்ப கூட ரீசெண்டா முன்னணி நடிகர்ல வளம் வந்துட்டு இருக்க சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாரு. இந்த வரிசையில இப்ப அடுத்ததா யார் இருக்காங்கன்னா தனுஷ் தான். தென்னிந்திய சங்க கட்டிட பணிகளுக்காக தற்போது இவருமே 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. சீக்கிரமாவே இந்த பணிகள்லாம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் நாசரை நேர்ல போயிட்டு சந்திச்சு இதுக்கான காசோலியை வழங்கினது மட்டும் இல்லாம இதை அடுத்து அவருக்கு சங்க தலைவர் நாசரா இருக்கலாம், பொருளாளர் கார்த்திகா இருக்கலாம், துணை தலைவரான பூச்சி முருகன் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லி அவங்கள வழி அனுப்பியிருக்காங்க. இந்த ஆண்டு கண்டிப்பா இந்த கட்டிட பணிகள்லாம் முழுமையா நிறைவு செஞ்சுட்டு இந்த ஆண்டுக்குள்ளேயே ஓபன் பண்ணிடுறதா சில செய்திகளும் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்காக நம்ம அபிஷியலா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் பணங்கள்ல திரட்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்களாமா. இப்போ தனுஷ் இந்த உதவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.